வணக்கம் மக்கள், மீண்டும் இன்னொரு காசிப்பி கோவா காணொலி தொடரில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு 3வது பீச் வீடியோ நினைக்கிறேன், மன்னிச்சுக்கோங்க. கோவானாலே பீச் தான். ஸோ இருக்க எல்லா பீச்சும் வந்து சுற்றி காமிச்சு இதில் எது உங்களுக்கு டாப் பீச், மஸ்ட் விசிட் பீச்சுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுன்றதுக்காக எல்லா பீச்சும் வந்து நம்ம சுற்றிட்டுருக்கோம். அப்படி இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிற பீச் தான் வந்து வேகட்டார் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு பீச்சுன்னே சொல்லலாம் கோவாவில். ஸோ அந்த பீச் தான் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். பீச் எப்படி இருக்குது, இங்கே என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு எல்லாருமே இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். வாங்க என்னோடய காணொலிக்குள்ளே போகலாம். இந்த பீச் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம ராக்கு இந்த பக்கம், அதுவே அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் ராக்கு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டு பீச்சு, பின்னாடியே ஷாக்ஸு. நீங்கள் வந்து செம்மையாக சில் அவுட் பண்ணுறதுக்கு ஏற்ற எல்லா விதமான அம்சங்களும் வந்து இந்த பீச்சில் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு செமையான எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பீச்சில் வந்து கிடைக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செமையான ராக்கி ஏரியாஸு, அதனால் இல்லை இந்த பக்கம் தான் பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் அப்படியே மேலே பறக்க விடுவாங்களே, அது பேர் கரெக்டாக டக்குன்னு ஞாபகம் வரும். மற்ற அந்த இது அப்புறம் ஸ்பீட் போட்டு அப்படின்ட்டு நிறையா வாட்டர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராக் ஃபார்மேஷன், சுற்றி ராக்காக இருக்குது, நடுவில் வந்து பீச் அந்த மாதிரி ஏரியா இருக்குது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா அதுதாங்க ஷாக்ஸு, நிறைய பேர் உட்காந்து செம்மையாக சில் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து சில் அவுட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. பீச் வியூவோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து செம்மையாக அரட்டை அடிச்சுட்டு பேசுகிறதுக்கு செம்மையான ஒரு இடம்னே சொல்லுவேன். இது இந்த இடம் தான் நான் சொன்னேன். ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு ராக் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது, நடுவில் மட்டும் அப்படியே தண்ணி வந்து உள்ளே வருது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போவுமே. இந்த மாதிரி கல் இருக்க இடத்துல டக்குன்னு தண்ணி வந்து இழுத்துட்டு போயிடும். ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ மேலே தெரியுதான் மக்களே உங்களுக்கு வந்து நம்ம போன அந்த சப்போரா ஃபோர்ட்டு, அங்கேருந்து நம்ம பார்த்தோம். தூரத்தில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பீச் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது, வேகட்டார் பீச்சாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த பீச்சு தான் இப்போ வந்து நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தா கிளியராக அந்த சப்போரா ஃபோர்ட் அந்த வியூ எல்லாமே வந்து செம்ம சூப்பராக வந்து தெரியுது. நான் அந்த இன்னொரு ஏரியா அந்த காணொலியில் சொல்லியிருப்பேன், பக்கத்துலேயே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி போகுதுன்ட்டு. அதுக்கு வழி இந்த பக்கம் இருக்கும். ஸோ நீங்கள் வேகட்டார் பீச் வந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த மலை மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த வியூ பாயிண்ட்டும் வேணால் நீங்கள் வேணால் வந்து போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய பீச் வியூ ஷாக்ஸ் வந்து வேகட்டார் பீச்சில் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பீச் வியூவோடு தங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதே மாதிரி ஒரு ப்ரைவசி ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் தங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வேகட்டார் பீச்சில் இருக்க இந்த ஷாக்ஸ் வேணால் ட்ரை பண்ணலாம். ரேட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ப்ரைஸ் என்னன்ட்டு வரும்.
இந்த வேகட்டார் பீச் காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிற மக்களே, செம ஒரு பார்ட்டி பண்ணுறதுக்கு வைப் பண்ணுறதுக்கு செம சூப்பரான ஒரு பிளேஸு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாமல் வந்து விசிட் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் பெருசாக எனக்கு இந்த இடத்துல இருக்க மாதிரி தெரியல. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, நீங்கள் பார்ட்டி வைப் பண்ண வந்து விருப்பம் அப்படின்னு நீங்கள் பீச் ஆக்டிவிட்டீஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட்னா கண்டிப்பாக இந்த பீச்சை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த பீச் வந்து ஸ்கிப்பபிள்னு தான் சொல்லுவேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதான இருக்கும்ன்ட்டு நான் நம்புறேன். இதே மாதிரி மீண்டும் வேறு ஒரு அழகான இடத்துலேருந்து மீண்டும் வேறு ஒரு தருணத்தில் வேறு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் மக்களே. நமது சாகசங்கள் தொடரும், காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடன் ட்ராவல் அப்டேட்ஸ், ரீல்ஸ், போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் வருது. நம்ம மற்ற ட்ராவல் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம காசிப்பி கோவாவில் போடுற எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர, மறக்காமல் எல்லா காணொலியும் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மக்கள், இங்கே டின்னர் சாப்பிட்லான்னு வந்தேன். ஸோ ஏஐ ரெஸ்டாரண்ட் இங்கே தான் வந்திருக்கேன். ஸோ லிமிட்டட் மீல்ஸ், இது ஃபிஷ் தாலி, இது 150 ருபீஸ். நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இது கிரேவி கொடுத்துருக்காங்க. ஏதோ எண்ணெய் மாதிரி இருக்குது. இந்த எண்ணெய் என்ன பண்ணுது? செம காரமாக இருக்குது. இது என்னதுன்னே தெரில எனக்கு. டேஸ்ட் ஓகே. 150 ருபீஸ்க்கு ஃபிஷ் தாலி, ஒரு ஃபிஷ் பீஸ் வேறு விட்டுருக்காங்க. நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணேன்.